பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு கொள்கை அளவில் ஒப்புதல் பெறுவதற்கான விண்ணப்பம் தற்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசிடம் விண்ணப்பத்தை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் தற்பொழுது சமர்ப்பித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திட்டம் தொடர்பான பல்வேறு ஆவணங்கள், அறிக்கைகளுடன் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பது மத்திய அரசின் குழு விண்ணப்பத்தை பரிசீலித்து ஒப்புதல் அளிக்கும் என தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு கொள்கை அளவில் ஒப்புதல் பெறுவதற்கான விண்ணப்பம் தற்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது மத்திய அரசிடம் விண்ணப்பத்தை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக ஆவணங்கள், அறிக்கை, விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? நிலையத்திற்கு கொள்கை அளவில் ஒப்புதல் பெறுவதற்கான விண்ணப்பம் என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசிடம் விண்ணப்பத்தை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் சமர்ப்பித்திருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்வை மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசிற்கு மத்திய அரசு ஏற்கனவே அனுமதி என்பது அளித்திருந்தது. இருந்த போதிலும் கூட இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் கிராம மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்திருந்தனர். இந்த நிலையில்தான் சென்னைக்கு 2வது விமான நிலையம் அமைப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் உள்ளிட்ட 13க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நிலங்களை தேர்வு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் வீடுகள், விவசாய நிலங்கள், நீர்நிலைகள் என சுமார் 5476 ஏக்கர் பரப்பளவு நிலம் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டு இந்த விமான நிலையம் என்பது அமைக்கப்பட இருக்கிறது. இதற்கு தொடர்ச்சியாக எதிர்ப்புகள் தெரிவித்து வரக்கூடிய நிலையிலும் கூட விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு தீவிரப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசின் தொழில் வளர்ச்சி கழகமான டிட்கோ முன்மொழிந்திருக்கும் திட்டத்திற்கும் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்வுக்கான அனுமதி மற்றும் வரையறையை ஏற்கனவே மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில்தான் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு கொள்கை அளவில் ஒப்புதல் பெறுவதற்கான விண்ணப்பத்தை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் மத்திய அரசிடம் தற்போது விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.